வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் ஆரஞ்சு பாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். வெற்றியின் பாதையின் முதல் படி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க. காலை 70 இரவு தூங்கச் செல்லும் வரை நேரத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்டவர்கள் தான் உழைப்பில் சிறந்த வெற்றியாளராக ஆகிறார்கள். கீழ்ப்படிதல் என்பது ஒரு வகை ஒழுக்கம். ஒரு நிறுவனத்தின் வெற்றிக்கு நிர்வாகம் விதிக்கின்ற விதிமுறைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் அந்த நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறதுங்க. ஒவ்வொரு கீழ்ப்படிதலும் ஓர் அதிகாரம் ஒளிந்திருக்கிறது. அந்த அதிகாரத்தின் நியாயத்தன்மையை பொறுத்தே கீழ்ப்படிதலுக்கான பலன் நமக்கு வந்து சேரும். ஆசிரியரை மாணவர் நம்புவதும், நிர்வாகத்தினரை பணியாளர்கள் நம்புவதும், பெற்றோரை பிள்ளைகள் நம்புவதும் முழுமையான கீழ்ப்படிதலுக்கு வழிவகுக்குதுங்க. நாம் யாரை நம்பி கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, முதலில் நம்மை நம்பி நமக்கு நாமே கீழ்ப்படிய கற்றுக்கொண்டால் கட்டளையிடும் பதவி தானாக வந்து சேரும். இயற்கை சூழலுக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்வதில்தான் மனித இனம் வெற்றி அடைவதாக கூறப்படுகிறது. கீழ்ப்படிதல் என்பது அடிமைத்தனம்லாம் இல்லைங்க. கீழ்ப்படிதலின் 3 முக்கிய குணாதிசயங்கள் ஒழுக்கம், நேரம் தவறாமை மற்றும் கடமை உணர்வுடன் இருப்பதாகும். கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியாதுங்க. உலகில் எந்த ஒரு பெரிய தலைவருமே நேரம் தவறாமல், நேர்மையாக, ஒழுக்கமாக, கடமை உணர்வுடன் இல்லாமல் பெரிய ஆளாகவில்லை. இவை அனைத்தும் கீழ்ப்படிதலின் பிரிக்க முடியாத பண்புகளாகும். தலைமை தத்துவத்தின் கீழ்ப்படிதலின் முக்கியத்துவம்: ஓர் உயர் அதிகாரியின் கட்டளையை பின்பற்றுவது ஒருவரின் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை வளர்க்கும். கீழ்ப்படிதல் என்பது எல்லா இடங்களிலுமே மிகவும் போற்றப்படுகிறது, பாராட்டவும் படுகிறது, மதிக்கவும் படுகிறது. சட்டங்களையும் விதிகளையும் மதிக்கவும் அவற்றின் கீழ்ப்படியவும் கற்றுக்கொண்டால் கட்டளையிடும் பதவி தானாகவே நமக்கு வந்து சேருங்க. ஒவ்வொரு மனிதனும் கட்டளையிடவே விரும்புகின்றான். கீழ்ப்படிவதற்கு யாருமே தயாரா இல்லை. பெற்றவர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்களின் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து மரியாதை அளித்து நடந்து கொள்வதுடன் நான் என்ற கர்வமானவும் இல்லாமல் இருப்பது அவசியம். ஆனா யாரெல்லாம் இப்படி இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். யார் இந்த காலத்துல கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க? கிளாஸ்ல பாத்தீங்கன்னா டீச்சர் பசங்களை திட்டுறதும், பசங்களை கேவலமா பேசுறதும், பசங்க டீச்சரை கத்தியால குத்துறதும், இப்படிதான் இந்த உலகம் போயிட்டு இருக்குது. சோ ரொம்ப மோசமா இருந்துட்டு இருக்கு. முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொண்டு தன்னம்பிக்கையுடன் கடின உழைப்பாலும் நாம் நினைப்பதை சாதிக்க ஆரம்பித்தால்தான் கட்டளையிடும் பதவி தானாகவே நமக்கு வந்தடையுங்க. தலைமை பதவியை அடைய அதற்கான தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். சிறந்த முன்மாதிரியாகவும் நன்கு வழி நடத்துபவர்களாகவும் திகழ வேண்டும். பதவிகள் வந்து சேர முதலில் ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். அதற்கு சிறந்த நற்பண்புகளும் அணுகுமுறையும் ஒழுக்கமும் அவசியம். இந்த காலத்துல அப்படி இருக்கா? இல்லவே இல்லை. சவால்கள் சந்திப்பதிலும் கணக்கம் கூடாதுங்க. நெருக்கடியான சமயங்களில் விஷயங்களை திறம்பட கையாள தெரிஞ்சிருக்க வேணும். தொலைநோக்கும் பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம். சொந்த விருப்புகளை ஒதுக்கி பொதுநலம் காக்க வேண்டுங்க. ஒரு நல்ல தலைவர் என்பவர் உண்மையானவராக இருக்கணும். இந்த காலத்துல யாராவது தலைவர்கள் இப்படி இருக்காங்களா? இல்லவே இல்லை. ஆளுமை திறன் மிக்கவராகவும் இருக்க வேணுங்க. எதிலுமே வெளிப்படையாக தன்னை நிறைந்தவராகவும் தொலைநோக்கும் பார்வையுடன் இருந்த வேண்டுங்க. மனித வாழ்வில் வெற்றி பாதையின் முதல் படி கீழ்ப்படிதல் மட்டுமே தாங்க. இதனை கற்றுக்கொண்டால் வாழ்வில் அனைத்துமே நம்மள தானாகவே வந்து சேருங்க. இதை நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு போகணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா கொஞ்சம் நம்மளுடைய கீழ்ப்படிந்து நடந்தா கண்டிப்பா நம்மளுடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லா தாங்க இருக்கும்.
சோ இந்த கதை வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. எல்லாருமே வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப வந்து கீழ்ப்படிஞ்சு இருப்பாங்க. அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா அவங்களுடைய லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். சோ நம்ம தாழ்ந்து போறதா நம்ம நினைக்க கூடாதுங்க. நல்ல ஒரு இடத்துல இருந்து நல்ல விஷயத்த கத்துக்கணும். அதுதான் கீழ்ப்படிதல். எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சு போகணுங்கிறது நான் சொல்லல. நல்ல ஒரு தலைவர்கிட்ட தான் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். குரு கிட்ட கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். பெற்றவங்க கிட்ட கீழ்ப்படிஞ்சு நடக்கணுங்க. இதுதான் இதோட கதை. ஓகேங்களா? இந்த கதை புடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க் யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.